சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரே, எதிர்க்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று அவர் என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன். நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களின் குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம். அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம். என்னது தேர்தல் பிரச்சாரம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், தேர்தல் பிரச்சாரம் தான். ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கிறது. எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா மாடல் திமுக ஆட்சி கொடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது. இந்த பயணம் எதற்காக என்றால், இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு சூழலை, தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு என்று நாள்தோறும் வண்ணம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார். அதை இதய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த 50 மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவாதிப்பது உகந்ததல்ல. கட்சிகள் வருக்கான வாய்ப்பு இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும். பலமான கூட்டணி அமைக்கப்படும். நிச்சயமாக 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று ஒரு மகத்தான ஆட்சியை வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்துட்டு வரீங்களா? இப்ப வந்து நீங்க வாக்குறுதி என்பது தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது நீத்து போயிருமே. எனவே தேர்தல் வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. உடம்புக்கு உயிரக்கூடிய அது போல வெற்றிக்கு வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம். அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது. நிச்சயமாக முறையெல்லாம் அழைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் என்னுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடப்படும். திமுக வந்து எல்லா பொதுமக்களை கட்டாயப்படுத்தி வந்து உறுப்பினராக சேர்க்கிறாங்க. அதாவது திமுக பரிதாபமா நினைக்க போயிட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். வாய்ப்பு இருந்தா உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்கள் வரவேற்கிறோம்.
சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். என் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டு என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்கள் குரலாக அதிமுக ஒலிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.